ப்ராஃபிட் அண்ட் லாஸ். நெக்ஸ்ட் சம். ஒருவர் தன்னுடைய கடையில் உள்ள எல்லா பொருள்களையும் 13% ப்ராஃபிட் வச்சு தான் சேல் பண்ணுறாரு. அப்படி விற்கும்போது ஒரு மாதம் முழுவதும் விற்பனையான மொத்த பொருட்களோட விலை வந்து பார்த்திங்கன்னா 7,91,000. அப்படின்னா அவருக்கு ப்ராஃபிட் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் முதலீடு இந்த அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 13% லாபத்தோடு தான் இந்த பொருளை விற்பனை செய்கிறாரு. அப்படின்னா என்னோட முதலீடு 100% இந்த அமௌண்ட்டில் இருக்குது, ப்ளஸ் லாபம் 13% இருக்குது. அப்போ டோட்டலாக இந்த அமௌண்ட்டுக்குள்ளே 103% வந்து உள்ளே இருக்குது. டிவைடட் பை 113 இந்த அமௌண்ட்டை நீங்கள் டிவைட் பண்ணால் 1% வேல்யூ கிடைக்கும். அது இன்ட்டு 100 போட்டிங்கன்னா என்னோட முதலீடு கிடச்சிரும். பேலன்ஸ் ஒரு அமௌண்ட் தான் எனக்கு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டிவைடட் பை 113 போட்டிங்கன்னா இது வந்து 7 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7,000 113 போட்டிருக்கும். அப்போ 103%ங்கும் போது 1% வேல்யூ 7,000 கிடச்சிருக்கு. அப்போ 1% வேல்யூ 7,000னா 10% வேல்யூ வந்து 70,000, 100% வேல்யூ வந்து 7 lakhs அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ 7 lakhs தான் என்னுடைய வந்து முதலீட்டு அமௌண்ட்டு. ஆனால் நான் சேல் பண்ணது 7,91,000 சேல் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த பேலன்ஸ் இருக்கிற 91,000 தான் என்னங்க நம்மளுடைய ப்ராஃபிட் அமௌண்ட்டு. அதுதான் 13%. ஸோ அப்போ 7 lakhs அமௌண்ட்டில் வந்து 13% லாபம் வச்சு எல்லா பொருளையும் சேல் பண்ணால் 7,91,000 அமௌண்ட்டாக கிடைக்கும். இந்த 91,000 அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ப்ராஃபிட்டு. ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நெக்ஸ்ட் சம். செந்தில் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு பொருளை 30,000 வாங்குறாரு. அந்த பொருளை மேலும் புதுப்பிக்கிறதுக்காக 4,500 செலவு பண்ணுறாரு. இது போக்குவரத்து செலவாக 1,200 செலவு பண்ணுறாரு. இப்போ இந்த 3 வேல்யூ அந்த பொருளோட டோட்டல் வேல்யூவாக மாறிடும். அப்போ 30,000 ப்ளஸ் 4,500 34,500 ப்ளஸ் 1,200 35,700 அந்த பொருளோட. அப்போ 35,700 ஒரு பொருளை வந்து நம்ம வாங்கி அதை புதுப்பிக்கிறதுக்கு செலவாயிருக்கு. இப்போ இதுதான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா இதிலிருந்து ஒரு 11% லாபத்தில் இந்த பொருளை விற்றா என்ன, 11% ப்ராஃபிட்டில் விற்றா என்ன ப்ரைஸில் விற்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு தெரியும் இந்த அமௌண்ட்டில் 10% வந்து லாஸ்ட்லேருந்து ஒரு புள்ளி வச்சா இந்த அமௌண்ட்டு இப்போ 3,570. 10% 1%னா 2 டிஜிட் தள்ளி ஒரு பாயிண்ட்டு. அப்போ 357. அப்போ 11% 7,693. ஸோ இந்த பொருளை 30,000 வாங்கி 4,500 செலவு செஞ்சு 1,200 ட்ராவல் எக்ஸ்பென்ஸோடு சேர்த்து இது வந்து இந்த ப்ரைஸ் வரும். அதுக்கப்புறம் 11% ப்ராஃபிட்டில் விற்றா இந்த அமௌண்ட்டில் வந்து நம்ம சேல் பண்ணணும்.